மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற மகத்தான சுயமரியாதை தத்துவத்தை மனித குலத்திற்கு தந்த தந்தை பெரியார் அவர்களை வணங்கி சமூக மாற்றத்தை உருவாக்க, அரசியல் மாற்றத்தை உருவாக்க, தாய்மொழி தமிழை பாதுகாக்க புரட்சி பூபாலத்தை பாடி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை போதித்த நமது பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி காணொளி காப்போம், வருமுன் காப்போம், கலைஞர் காப்பீடு, பள்ளி சுகாதாரம், 108 அவசர ஊர்தி போன்ற முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றிய சாதனையாளர், நூற்றாண்டு நாயகர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி ஒவ்வொரு திட்டங்களையும் செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு தனிநபருக்கும் நன்மைகள் போய் சேர வேண்டும் என்று திட்டங்களை நடைமுறைப்படுத்தி சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆட்சியாக, திராவிட மாடல் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர், எங்களின் தமிழ்நாட்டின் முதல்வர், வருங்கால வரலாறு போற்றுகின்ற தமிழ் மகன், பெண்கள் கொண்டாடப்படுகின்ற தலைமகன், பெரியாரின் கொள்கைக்கு வெளிச்சமாய், அறிஞர் அண்ணாவின் இயக்கத்திற்கு பாதையாய், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அவர்களின் புரட்சி பயணத்திற்கு தீர்ப்பந்தமாய், ஜனநாயகம் காப்பதில், சமூக நீதி காப்பதில், இன்றைக்கு சகோதரத்துவம் காப்பதில் தலை சிறந்த தலைவராக விளங்கக்கூடிய எங்க திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர், எங்களின் முதல்வர் அவர்களை வணங்கி அறிவியல் தமிழகத்தின் ஆசானாய் உயர்ந்து நிற்கக்கூடிய, ஆசிய கண்டமே வேக்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி கண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை பணிவோடு வணங்குகின்றேன். தலைவர் ஒரு படத்துல நினைச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு என்கின்ற அந்த பாடலுக்கு வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளராக, மாண்புமிகு இளைஞரணன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கும் அனைத்து ஆதிக்கவாதிகளும் மிரண்டு பார்க்கின்ற, எங்களால் வியந்து பார்க்கப்படுகின்ற முத்தமிழ் அறிஞர் அவர்களின் கொள்கை வாரிசு, எங்களின் வருங்காலம், வசந்த காலம், எப்போதும் உங்கள் காலம், மாண்புமிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வணங்கி நமது அவை முன்னவர், 55 ஆண்டு கால அனுபவம் மிக்கவர், திருவள்ளூர் தொகுதிக்கு அணைக்கட்டை வழங்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை வணங்கி இப்பேரவை மானிய கோரிக்கையில் 6வது முறையாக பேச வாய்ப்பு வழங்கிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், அரசு கொறடா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அவையில் உள்ள சக சட்டமன்ற உறுப்பினர்கள், என்னுடைய தொகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் வாக்களித்த தொகுதி மக்களுக்கும், கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு வணங்கி என் உரையை துவக்குகிறேன். உற்றான் உழவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயது, நோயின் தன்மை, மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் எல்லாவற்றையும் எல்லாம் மருத்துவம் கற்றவர்களும் எண்ணி பார்த்து செயல்பட வேண்டும் என்ற குரலுக்கேற்ப பொதுவாக கிராமங்களில் நேற்று வரை இருந்தார், இன்று இல்லை என்கின்ற சூழ்நிலை கிராம பகுதியிலே நிறைய இருந்து வரும். ஏன்னா நம்மளே பார்ப்போம், நேற்று நல்லா இருந்தாருங்க, வயக்காடுக்கு போனாரு, இன்னைக்கு திடீர்னு மாரடைப்பில் மரணம் ஆயிட்டாரு. காரணம், இந்த தொற்றா நோய். அவருக்கு பிபி இருக்கா, இல்ல அவருக்கு சுகர் இருக்கா, அவருக்கு மற்ற வியாதிகள் ஏதாவது இருக்கா என்பது அவருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப நாமெல்லாம் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்ல 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா அந்த அறியாமை அவர்கள் உணர மாட்டார்கள், நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனா இன்றைக்கு தலைவர் அவர்கள், நமது தமிழகத்தின் முதல்வர் சீராக யோசித்து நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு உன்னத திட்டத்தை இன்றைக்கு கிராமப்புறங்களில்
நமது செவிலியர்கள் மருத்துவர்கள் நேரடியாக பரிசோதித்து அவர்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருக்கிறது, சர்க்கரை நோயா, ரத்த அழுத்தமா, பெலாட்டிவ் கேர் என்கின்ற மரணவலி தடுப்பு சிகிச்சையா, இல்லை பிசியோதெரப்பி தேவைப்படுகிறதா என்பதை உணர்ந்து கட்டணமில்லா மாத்திரை மாதம் அவங்களுக்கு சுகர் டேப்லெட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை, அவங்க பிஹெச்சுக்கு போக வேண்டியதில்லை, நேரடியா அவங்க வீட்டிலேயே போய் கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வருகிறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். அதை சிறப்பாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி நபருக்கு மேல அதை பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவில் இல்லைங்க, உலகத்துல எந்த நாட்டிலேயே இந்த மாதிரி திட்டமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு தமிழக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நமது அரசின் முத்தான திட்டங்களாக இதயம் காப்போம் திட்டம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவம், தொழிலாளர்கள் நலம் காக்கும் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம், பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் என்கின்ற அருமையான திட்டங்களை இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம சின்னவர் ஒரே ஒரு செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலன்னாரு. ஆனா 16 மாசத்துல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கலைஞர் நினைவு 1000 படுக்கைகளை கொண்ட மருத்துவமனை கிண்டியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு 15 ஆபரேஷன் தியேட்டருங்க, கேத் லேப் உள்பட அனைத்து வசதியோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை திறந்து இன்றைக்கு அதில் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. யாரால கட்ட முடியும்? முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம்னு புதுசா இப்ப நம்ம 2021 செயல்பட்டோம். 2009 கலைஞர் காப்பீடு திட்டம் வந்தது. அது கடந்த 10 ஆண்டுல அது செயல்படுத்தாம விட்டாங்க. மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் விரிவான காப்பீடு திட்டம் என்ற முதலமைச்சர் காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் தனிநபருக்கு ஆண்டொன்றுக்கு இன்றைக்கு அளித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு சிறப்பான ஆட்சி, மக்கள் நலத்துடைய ஆட்சி. ஏன்னா மக்கள் நலம்னுவாங்க, மக்கள் நலத்தையே பார்க்க மாட்டாங்க. 10 ஆண்டுல அந்த காப்பீடு திட்டம் எங்க போச்சு? ஏன்னா அவங்க ஆட்சி ஒரு காட்சி தான். ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கும் நினைத்து பார்க்க, தலைமுறையாக சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி. கருவியும் காலமும் செய்யும் அறிவினை மாண்ட தமிழ்ச்சி என்கின்ற குரலுக்கேற்ப ஒரு செயலை செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள், செய்வதற்கேற்ற காலம், செய்யும் முறை, செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளைக்கும்படி எண்ணுவரே அமைச்சர். ஐயன் திருவள்ளுவர் குரலுக்கேற்ப இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இந்த திட்டம். வழியில ஆக்சிடென்ட் ஆனா யார் எத்தனை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க? பாக்கெட்ல பணம் இருக்கா இல்லையா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர், அவருக்கு யாரு சொந்தக்காரர் இருக்காங்க, அருகாமையில கூட வந்தவங்க யாரு, இதெல்லாம் இல்லாம முதலமைச்சர் இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வோடு அவரை நேரம் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் தனியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம். மருத்துவமனையில அவர்களுக்கு அரசே அந்த செலவை ஏற்று அவர்கள் இதுவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நம்ம முதலமைச்சருடைய ஆட்சி. இந்த ஆட்சியை பத்தி யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா, எல்லா திட்டங்களும் மக்களை போய் சேர்ந்திருக்கு. மகளிர் திட்டமாக, மகளிருக்கு 1000 ரூபாய் உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, நமது மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு உணவு காலையில சிற்றுண்டி கொடுக்கும் போது கூட, ஏன்னா இன்னைக்கு கருவில இருந்தே மக்கள் நல்வாழ்வுத்துறை வேலை ஸ்டார்ட் ஆயிடுது. குழந்தை கருவுறும் போதே நேரா போய் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போறாங்க. அங்க 6 மாதம் அவங்களுக்கு ஊட்டச்சத்து, 6 மாதம் முத்துலட்சுமி ரெட்டியார் மருத்துவ உதவி திட்டத்தின் கீழே அவங்க அந்த மருத்துவ பணியை துவங்கிடுறாங்க. அதனால கருவில இருந்து பள்ளிக்கு போனாங்கன்னா, மகேஷ் சொன்னார்களே நம்ம சின்னவர் அவர்கள், இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் அந்த பள்ளியில போய் சாப்பிட்டு பார்த்து பள்ளி பசிறார்கள் சாப்பிடுறாங்களான்ற கண்காணிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த திட்டம் எல்லா பள்ளியிலும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னா அதுதான் மகத்தான ஆட்சி, ஒரு சிறப்பான ஆட்சி. இந்த தலைவர் ஆட்சியில தான் 1999 வருமுன் காப்போம்னு ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த வருமுன் காப்போம் திட்டம் அன்றையிலிருந்தே கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது சரி, நம்ம தளபதி அவர்கள் ஆட்சியும் சரி, என்றைக்குமே மக்கள் நல்வாழ்வுக்காக, மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான். நம்ம எல்லாருக்காக, நம்ம மக்களுக்காக. நம்ம லேடிஸ் எல்லாம் என்ன பாடுறாங்க தெரியுமா? குடும்ப தலைவிலாம் 1000 ரூபாய் வாங்குவாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாமே உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க முடியல கண்ணு முன்னாலே.
என்ற அந்த அருமையான பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு மக்களுடைய பாராட்டுகளுக்கு ஏற்ப இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தொகுதி கோரிக்கையான முக்கியமான கோரிக்கை, நம்ம வீரராகவர் கோயில் இருக்கு, இந்து மற்றும் சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு நன்றாக தெரியும். அங்க அமாவாசையான எவ்வளவு பேர் கூடுறாங்கன்னு. அதுக்கு ஒரு திருமண மண்டபம் தங்கும் வசதியை கட்டித்தரணும். நம்ம திருவேலங்காடு சிவன் கோயில்ல அந்த மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு மண்டபம் கேட்டிருக்கு, ஏற்கனவே அதை அளிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. நமது முக்கியமான திருவள்ளூர் நகரத்துல இன்றைக்கு டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கு. பைபாஸ் சாலை பணிகள் தொடங்கப்பட்டு அது கொஞ்சம் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதுக்கு இந்த ஆண்டிலே நிதி கொடுக்கப்பட்டு அந்த பணியை தொடங்கணும். அதுக்கு நம்ம ஐஏஎஸ் மினிஸ்டர் நம்ம அண்ணா ஏவாவேல் அவர்கள் செவி சாய்க்கணும். அதே போல இந்த நேரத்தில் நம்ம திருவள்ளூர் நகரத்தில் 32 கோடியில பஸ் ஸ்டாண்டு கொடுத்த நம்ம நகராட்சி அமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, நகராட்சி பள்ளிக்கு ஒரு 5 கோடி தரேன்னு இருக்காரு, அதுக்கும் ஒரு நன்றி சொல்லி, நம்ம அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு பெருசா இருக்கு, அதுல கேத்லாப் வேணும்னு அவரை வாக்கிங் போறப்பெல்லாம் கேட்பேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அதுல செவிசாச்சு அதுல ஒரு கேத்லாப் ஏற்படுத்தினா ரெஃபர் டு ஜிஹெச்னு சொல்ல மாட்டாங்க, அங்கேயே சர்ஜரி நடந்து மக்கள் திருவள்ளூர் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதனால இதெல்லாம் முக்கியமான கோரிக்கை. இன்று சமய அறநிலையத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய திருவாலங்காடு திருமண மண்டபம் மற்றொரு திருக்கோயிலுடைய திருமண மண்டபத்தை அவருக்கு நிறைவாக இறையருள் பெற வேண்டும் என்றால் இந்த 2 திருக்கோயிலுக்கும் நல்ல பொருளாதார நிலையில் இருக்கின்ற அவர் உபயதார நிதியாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருமண மண்டபங்களுக்கு நிதியை வழங்கினால் உடனடியாக அந்த திருப்பணி மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா கோயிலையும் திருப்பணி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எங்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அந்த பங்கை நாங்க கொடுக்கிறோம், நிச்சயமா செய்து தருமாறு அன்போடு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி மீண்டும் எங்களுடைய முதலமைச்சருக்கும் உங்களுக்கும் எல்லாம் பேரவைத் தலைவர் அவருக்கும் அவையில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.